இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு சாதனையா? சுபாஷ் சந்திர போஸ் அவரோட டீம்ல இருந்து அந்த பொண்ணை பற்றி எஸ்ஏவா எழுதினேன். எழுதி டெல்லிக்கு அனுப்பணும். இந்தியா ஃபுல்லா ஒரு 2 கோடி பேர் கலந்துருக்காங்க. அதுல 100 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. 100 பேர் ஒருத்தர்லாம் செலக்ட் ஆயிருந்தேன். கட்டுரை போட்டியில கலந்துகிட்ட மாணவிக்கு அடிச்சது ஜாக்பாட். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சேர்ந்து நடத்துகிற அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு 10,000 கேஷ் ப்ரைஸ் அண்ட் மெடல் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்க போகிறேன். 26ஆம் தேதி நடக்கிற அந்த பரேட்லேயும் ஸ்பெஷல் இன்வைட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. விஐபி கேலரியோட அவங்க கூட உட்காந்து பார்க்குற அந்த பரேட் பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. இந்திய அளவில் ஏராளமான பள்ளிகளில் 5 மாணவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அதில் நம் பள்ளி மாணவி ஒருவர் உள்ளாக இருப்பது நாம் அனைவரும் மிகவும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக உள்ளது. குடியரசு தின விழாவில் விஐபி வரிசையில பங்கேற்கும் பள்ளி மாணவி. ஒட்டுமொத்த ஸ்கூலும் சேர்ந்து மினி விழாவே நடத்தி இருக்காங்க. நீரா ஆரியா இந்தியாவுக்கு நிறைய ஃப்ரீடம் வாங்கி கொடுக்கறதுல நிறைய பாடுபட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீடம் கிடைச்சும் அவங்கள பெருசா அவங்களுக்கு அங்கீகாரம் எங்கேயுமே கிடைக்கல. இது மூலமா நான் எழுதுறது மூலமா நீரா ஆரியா அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்க இவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் நீரா ஆரியா அப்படிங்கிறவங்கள எடுத்து அந்த தலைப்புல எஸ்ஏ எழுதினேன். எஸ்ஏ எழுதி வீர்கதா 5.0 ஜெயிச்சு 10,000 கேஷ் பிரைஸ் அண்ட் மெடல் சர்டிபிகேட் எல்லாமே வாங்க போறேன். மத்திய பாதுகாப்பு அமைச்சகமும் மத்திய கல்வித்துறையும் ஜாயின் பண்ணி மாணவர்களுக்காக ஒரு கட்டுரை போட்டியை இணையதளம் வாயிலா நடத்தி இருக்காங்க. நாடு முழுக்க 2 கோடி மாணவ மாணவிகள் இந்த போட்டியில பங்கேற்றாங்க. திருவாரூர் அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலை பள்ளியில 11ஆம் வகுப்பு படிக்கிற ஜெயசதீஷ் விஜயலட்சுமி தம்பதியுடைய மகள் வைகை யோஜனா அப்படின்ற மாணவியும் இந்த கட்டுரை போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சுதந்திர போராட்டத்தினப்போ சுபாஷ் சந்திர போஸ் இவருடைய ராணுவ படையில சேர்ந்து வேலை பண்ண நீரா ஆரியா அப்படின்ற பெண்மணி பத்தி தான் இவங்க கட்டுரையில குறிப்பிட்டிருக்காங்க. அத பார்த்துட்டு அட செம யூனிக்கா இருக்கே, தூக்கிட்டு வாங்கப்பா அந்த செல்லத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின விழாவில் பங்கேற்க விஐபி அழைப்பு கொடுத்து இந்த மாணவியை இன்வைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு அமைச்சர்களுடைய கையால வெற்றி பெற்றதற்கான மெடல் மற்றும் 10,000 ரூபாய் பரிசையும் பெறுவதற்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க. ஸ்கூல்ல இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணி மாணவிய ஆசிரியர்கள் பாராட்டி இருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்பவே ஜாயின் பண்ணுங்க.